அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யூனிட் 9ல் தமிழ்நாட்டின் காலநிலை அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மான்சூன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் மழைக்கு தான் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சொல் வந்து மௌசம் அப்படின்ற அரேபிய சொல்லிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மான்சூன் அப்படின்னா மௌசம் அப்படின்ற அரேபிய சொல்லிலேருந்து வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மௌசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நேர் எதிர் திசைகள்லேருந்து வீசுகிற காற்று தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பருவக்காற்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நேர் எதிர் திசைகளிலால் இருந்து வீசும் காற்றுகளை நம்ம பருவக்காற்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆவியாதல் குளிர்காலத்தை விட கோடை காலத்தில் அதிகமாக காணப்படும். ஏன்னா சூரியனோட வெளிச்சத்தினால என்ன ஆகும் அப்படின்னா கடல் தண்ணி, மழை தண்ணி மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் தாவரங்கள்லேருந்து நீராவி போக்கு, இந்த மாதிரி விஷயங்களால் குளிர்காலத்தை விட கோடை காலத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான ஆவியாதல் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மழை தரும் மேகங்கள் அதிக அளவில் எப்போ இருக்கும் அப்படின்னா கோடை காலத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் அதிக வெப்பமான காலத்தை நம்ம அக்னி வெயில் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவோம், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லுவோம். சரியா? அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை 3 காலகட்டங்களில் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்டோபர் நவம்பரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூறாவளி மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மழைப்பொழிவு பரவல் பற்றி பார்க்குறோம். மழை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழக மாவட்டங்களில் கன்னியாகுமரி மட்டும்தான் 3 பருவ காலங்கள்லையுமே மழை பெறும் மாநிலமாக இருக்குது. ஓகேவா? இது கேட்பாங்க. அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடலோர மாவட்டங்களில் ஒரு 14 மாவட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது இல்லாமல் நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு வருஷத்தில் சுமார் 1400 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுது. கடலோர மாவட்டங்கள்லேயும் நீலகிரி மாவட்டத்துக்கும் எத்தனை மழை பெய்யுது அப்படின்னா 1400 மில்லிமீட்டர் மழை வந்து பெய்யுது ஒரு வருஷத்தில். ஓகேவா? கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 13 மாவட்டங்கள், நான் 14 அப்படின்னு சொல்லிட்டேன், 13 மாவட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீலகிரியில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1400 மில்லிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறோம். குறைந்த அளவு மழை எந்த மாவட்டம் பெறுது அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சொல்லியிருக்காங்க. ஆண்டோட மொத்த மழை அளவில் கம்மியான மழை வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பருவ காலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோடை காலம் அப்படின்னா வந்து ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோடை காலத்தை நம்மளோட பழைய காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இளவேனில் முதுவேனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இளவேனில் முதுவேனில் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ் மாதங்களில் அதை நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த மாதங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மழைக்காலம் அப்படின்றது எப்போன்னா ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது மழைக்காலம் இருக்குது. இதை வந்து நம்ம தமிழ் பருவங்களில் கார்காலம் அல்லது குளிர்காலம்னு சொல்கிறோம். கார்காலம் மற்றும் குளிர்காலம்னு சொல்கிறோம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 4மே வந்து மழை காலத்தில் வருது. அதுக்கப்புறம் நம்ம குளிர்காலம் அப்படின்னு சொல்கிறது எப்போனா டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். அதை வந்து முன்பனி, பின்பனி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதம் அப்படின்னா மார்கழி, தை, மாசி, பங்குனி, இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் குளிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது ஆண்டோட மழைய பொழிவின் அடிப்படையில் தமிழ்நாட்டோட மாவட்டங்களில் 5 மழை மண்டலங்களாக பிரிக்கலாம். சரியா? 5 மழை மண்டலங்கள், இதை ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் மழை அளவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மண்டலங்களாக மாவட்டங்களை பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மழை மண்டலங்கள்னு சொல்லியிருக்கணும். அடுத்ததாக இயற்கை தாவரங்களை பார்க்குறோம். தமிழ்நாட்டோட காட்டுப்பகுதியோட விகிதாச்சாரம் வெறும் 17% தான் இருக்குது. ஆனால் நம்மளோட வனக்கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாநிலம் அல்லது ஒரு நிலப்பரப்பில் 33% வந்து வனப்பரப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து வெறும் 17% தான் தமிழ்நாட்டில் காடுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தமிழகத்தோட காடுகள் மேற்கு மலைத்தொடர், பிற மலைத்தொடர்களில் காணப்படுது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கடல் இருக்குல்லையே, வங்கக்கடல் இருக்குல்லையே, அந்த பக்கமும் இந்த பக்கம் மேற்கு சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மலைத்தொடர்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 999 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீண்ட கடற்கரையை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பாறை கடற்கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று எப்போ பெய்யும் அப்படின்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தென்மேற்கு பருவக்காற்றில் மழை பெறும் மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூரோட மேற்கு பகுதி, தருமபுரி, சேலம் இதெல்லாம் வந்து இந்த டைமில் மழை பெய்கிற பகுதிகளாக இருக்குது. இதனால் பயன்பெறுற மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மழையின் மேற்கு பகுதியில் இப்பருவமழை தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மழையோட மேற்கு பகுதியில் இந்த பருவமழை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்மேற்கு பருவக்காற்றுனால நம்மளுக்கு சராசரியாக 150 சென்டிமீட்டர் மழை வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மழையோட அளவு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% மழை பொழிவு இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழையினால் நீலகிரியில் மட்டும் பெய்யுது. சரியா? 100% மழை வந்து அந்த மழையினால் வந்துச்சு அப்படின்னா அதில் 70% எங்கேயே பெய்யுது அப்படின்னா நீலகிரியிலே பெஞ்சு முடிச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு முக்கியமானது வடகிழக்கு பருவமழை தான். ஓகேவா? இது எப்போன்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இருக்குது. தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகள், அதுக்கப்புறம் கடல் பக்கத்தில் இருக்கிற சமவெளி பகுதிகளில் நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு கிடைக்கும், மத்திய மாவட்டங்களில் மிதமான அளவு பெய்யும், மேற்கு மாவட்டங்களில் குறைந்த மழை தான் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சராசரி மழை பார்த்தீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மழை பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி போகும்போது குறைஞ்சிரும். சரியா? கிழக்கில் அதிகமாக இருக்கும், உள்ளே போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சிரும், கடல் பக்கத்தில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் அதிகமாக மழை பெறும் மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருச்சிராப்பள்ளியும் சேலமும் ஈரோடு இந்தமாரி மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர்லேருந்து 150 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து இந்த மாவட்டங்களில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சூறாவளி மழை பொழிவு அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் மாதம் அல்லது டிசம்பர் மாதம், கண்டிப்பாக டிசம்பர் மாதம் நீங்கள் சேர்த்துக்கணும். டிசம்பரில் தான் நம்மளுக்கு வந்த நிறைய புயல்கள் வந்திருக்கு. சரியா? அதனால் நவம்பர், டிசம்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலோட தென் பகுதியில் ஏற்படுற வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால தாழ்வு அழுத்த பகுதி உண்டாகி அது தீவிரமடைஞ்சு சூறாவளியாக மாறுது. சரியா? இந்த சூறாவளி பார்க்கும்பொழுது கடலோர மாவட்டங்களில் மழை வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கடலூர் மற்றும் மெட்ராஸ், சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால் நிறைய மழை பொழிவையும் புயல்களையும் சந்திக்குது. சரியா? அடுத்தது நம்ம மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் 5 மண்டலங்களாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா தமிழ்நாட்டை. அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக குறைவான அளவு மழை பெய்கிற பகுதிகள், நான் முன்னாடியே சொன்ன கோயம்புத்தூர் 3 மழை வெந்தாலும் அங்கே தான் ரொம்ப கம்மியான மழை இருக்குதுன்னு சொல்லி. அப்போ கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு, திருப்பூர் வந்து மழை பெறாத பகுதி. ஓகேவா? 800 மில்லிமீட்டருக்கும் கீழே வந்து மழை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக மிக குறைவான மழைப்பொழிவு பெறக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர். அடுத்ததாக குறைவான மழைப்பொழிவு 800லேருந்து 1000 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாமக்கல், கரூர், தூத்துக்குடி, ஈரோடு, தருமபுரி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிதமான மழைனா 1000லேருந்து 1200 வரைக்கும். புதுக்கோட்டை, விருதுநகர், சிவகங்கை, தஞ்சாவூர், சேலம், தேனி, வேலூர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிக மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கே அப்படின்னா 1200லேருந்து 1400 வரைக்கும் திருநெல்வேலி, திருவண்ணாமலை, கன்னியாகுமரி 3 இடத்த கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக அதிக மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கு 1400 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக காஞ்சிபுரம், சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர், கடலூர், திருவாவூர், நாகப்பட்டினம், நீலகிரி இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான மழை வந்து பெய்யும். இதில் நீலகிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 3 மழையினால 3 மழை இருக்கு இல்லையா, தென்மேற்கு, வடகிழக்கு, சூறாவளி 3னாலையுமே மழை பெறும் பகுதி. ஆனால் மேலே இருக்கிற காஞ்சிபுரம், சென்னை, விழுப்புரம், கடலூர் அதெல்லாம் திருவள்ளூர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3ஆவதாக சொன்னோம் இல்லையா சூறாவளி புயல், அதனால் ஒரு சடனாக வந்து புயல் காரணமாக நிறைய மழை வந்து அங்கே வந்து வருது. சரியா? அடுத்ததாக நம்மளுக்கு அந்த ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷனே வந்து இங்கே படம் போட்டு காட்டியிருக்காங்க. சரி, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கிற கழிமுகங்கள், காடுகள் பார்த்தோன்னே அதில் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கழிமுகங்கள், ஈரநிலங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. கடற்கரை சார்ந்த மண்டலங்களில் உலர்ந்த பருவநிலை இருக்குது, வளமற்ற மண்ணும் இருக்குது. இதனால் சவுக்கு மரத்தை மட்டுமே வளர முடியுது கடற்கரை ஓரமாக இருக்கிற இடத்துல.
அதிக மழை பொழிவு பெறும் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு அயன மண்டல காடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர், கூவம் அடையாறு, உப்பனாறு, வெள்ளாறு, கொள்ளிடம், காவேரி, அக்னியாறு, கல்லாறு, கடையாறு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக காடுகளோட பரவல் பார்க்கும்பொழுது தமிழக மாவட்டங்களில் காடுகளோட பரவல் வந்து சமமற்ற நிலையில் காணப்படுது. சேலம் மாவட்டத்தில் அடர்த்தியான காடுகள் இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் அவங்களோட பரப்பில் 50% மேலே காடுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மாவட்டங்களில் காடுகள் வெறும் 1லேருந்து 5% மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் காடுகளில் பல்வேறு வகையான மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5,88,000 ஹெக்டேர் பரப்பளவில் சந்தன மரக்காடுகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த சந்தன மரங்கள் அடர்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான ஒரு சில மரங்களும் அது இருக்கிற மாவட்டங்களும் சொல்லியிருக்காங்க. ரப்பர் தோட்டங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்குது. கற்பூரம் மற்றும் தைல மரங்கள் நீலகிரியில் இருக்குது. தீக்குச்சி மரங்கள் வந்து திருநெல்வேலியிலையும் விருதுநகர்லேயும் இருக்குது. மா, பலா, நாவல், வாழை இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற பல்வேறு மாவட்டங்களில் காணப்படுது. அடுத்தது காடுகளோட வகைகளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். இது வந்து பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவோம். ஏன்னா மழை அளவு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்து இது இருக்கும். எப்போ பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்றதுனால இது அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கிற இலைகள்லாம் ஒரு நாளும் கீழே விழவே விழாது. ஏன்னா வந்து நல்லா செழிப்பாக இருக்கிற இடம் அப்படின்றதுனால மழை பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பகுதிகள்னு பார்க்கும்பொழுது நீலகிரி, ஆனைமலை மற்றும் கடலோர பகுதிகளில் காணப்படுது. இங்கே என்னென்ன மரங்கள் இருக்கும் அப்படின்னா எபோனி, தேக்கு, செம்மரம், கருங்காலி இதெல்லாம் இருக்கும். சராசரியாக 60 மீட்டர் உயரம் வரைக்கும் இந்த மரங்கள் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அயன மண்டல அகன்ற இலை காடுகள் அப்படின்னும் பொழுது இதை வந்து நம்ம பருவக்காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இலைகள் வந்து கோடை காலத்தில் உதிர்ந்துடும். சரியா? மழைப்பொழிவு 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கிற இடத்துல தான் காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு சரிவுகள் இதெல்லாம் காடுது. மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவுகளில் தான் நிறைய மழை பெய்யும். கிழக்கு சரிவுகள் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணும், மழை அளவு குறைஞ்சிரும். சரியா? அந்த இடத்துல இந்த மாதிரி காடுகள் காணப்படுது. அடுத்ததாக முட்புதர் காடுகள் நீண்ட வறண்ட காலமும் குறைவான மழை பொழிவு காலமும், ரொம்ப நாள் வறட்சியாக இருக்கும், எப்பயாச்சும் மழை பெய்யும் இல்லையா, அங்கே வளர்றது தான் முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காடுகள் பார்த்திங்கன்னா ஆழமான வேர்கள் இருக்கும், கடினமான தண்டு இருக்கும், இலைகளில் சதைப்பற்றோடு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே வறண்ட நிலைகளில் இந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டை குட்டையாக இருக்கிற மரங்கள் புதர்கள்லாம் இதில் இருக்கும். சரியா? அடுத்ததாக சதுப்பு நில காடுகள், மலையக காடுகள்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. சதுப்பு நில காடுகளை நம்ம ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம், கோடியக்கரை, வேதாரண்யம் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு அந்த கழிமுக பகுதிகளில் இந்த மாதிரி மரங்களை நம்ம பார்க்க முடியும், மாங்க்ரோவ் காடுகளை. ஓகேவா? பிச்சாவரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவே மலையக காடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் ஆனைமலை, நீலகிரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழைக்காடுகள் காணப்படுது. சரியா? அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைசோஃபோரா தாவர குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்கிறோம். பிச்சாவரம் பார்த்திங்கன்னா 25 சதுர கிலோமீட்டரும், கோடியக்கரையில் 17 சதுர கிலோமீட்டரும் நம்மளுக்கு மாங்க்ரோவ் காடுகள் காணப்படுது. சரியா? அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைகள் மற்றும் விலங்குகள் சரணாலயங்கள் பற்றி பார்க்குறோம். பறவைகள் சரணாலயம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 12 இடம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒன்று வந்து பழவேற்காடு ஏரி, திருவள்ளூர் மாவட்டம், வேடந்தாங்கல், காஞ்சிபுரம் மாவட்டம், வெள்ளோடு, ஈரோடு மாவட்டம், காரைவெட்டி, பெரம்பலூர் மாவட்டம், உத்திரதாண்டபுரம், திருவாரூர் மாவட்டம், வடுவூர், திருவாரூர் மாவட்டம், சித்திரங்குடி, ராமநாதபுரம், அதே மாதிரி மேல் செல்வனூர், கீழ் செல்வனூர் அதுவும் ராமநாதபுரம், கச்சிரங்குளம் அதுவும் ராமநாதபுரம். சரியா? அடுத்து கூந்தங்குளம் திருநெல்வேலியில் இருக்குது, வேட்டங்குடி சிவகங்கையில் இருக்குது. இதெல்லாமே வந்து பறவைகள் சரணாலயம் இருக்கிற இடங்கள். சரியா? பழவேற்காடு ஏரி, அதுக்கப்புறம் வேடந்தாங்கல், வெள்ளோடு, காரைவெட்டி, உதயமார்த்தாண்டபுரம், வடுவூர், சித்திரங்குடி, கூந்தங்குளம், கோடியக்கரை, மேல் செல்வனூர், கீழ் செல்வனூர், கச்சிரங்குளம், வேட்டங்குடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது. தேசிய பூங்காக்கள் மொத்தம் 5 இருக்குது. ஒன்று வந்து இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் இருக்குது.
முதுமலையும் முக்கூர்த்தியும் நீலகிரியில் இருக்குது. கிண்டி வந்து சென்னையில் இருக்குது. மன்னார் வளைகுடா ராமநாதபுரத்தில் இருக்குது. சரியா? அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள் ஒரு 10 கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்திரா காந்தி முன்னாடியே சொன்னாலே கோயம்புத்தூர், முதுமலை அதுவும் முன்னாடியே பார்த்தோம் நீலகிரி, கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம், திருவில்லிபுத்தூர் வந்து விருதுநகர், வல்லநாடு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, களக்காடு திருநெல்வேலி, முண்டந்துறை வந்து கன்னியாகுமரி, வடக்கு காவேரி தருமபுரம், கங்கை கொண்டான் திருவாரூர். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்கு சரணாலயங்கள். சரியா? இந்திரா காந்தி, முதுமலை, கோடியக்கரை, திருவல்லிபுத்தூர், வல்லநாடு, கன்னியாகுமரி, களக்காடு, முண்டந்துறை, வடக்கு காவேரி, கங்கை கொண்டான் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது உயிர்கோள காப்பகங்கள். இது 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அடிக்கடி கேட்பாங்க. மன்னார் வளைகுடா ராமநாதபுரத்தில் இருக்குது. நீலகிரியோட உயிர்கோள காப்பகம் இருக்குது. அடுத்து அகத்தியர் மலை. இது வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு நடுவில் வந்து இருக்குது. சரி? அகத்தியர் மலை 2துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தேசிய பூங்காக்கள் எங்கெங்கே இருக்குது, பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது, வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது, உயிர்கோள பெட்டகம் எது அப்படின்னு. உயிர்கோள பெட்டகங்களில் 2 சொல்கிறாங்க. ஒன்று மன்னார் வளைகுடா, இன்னொன்று வந்து அகத்தியர் மலை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இதோட நம்மளுக்கு தமிழ்நாட்டோட காலநிலை அப்படின்ற பார்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.